ஆமா, கவிச்சுடர் கலைமகள். ஆமா, அவர் கவிராஜ் அவர் தானே? பேச்சு அடேங்க அப்பா, பேச்சு எம்பிட்டு பேச்சு, நல்ல மனுஷன் பேசினவர். இந்த வள்ளி நாயகி ராதாச்செல்வி கிட்ட பேசி ஜெயிக்கணும் அப்படி சொல்லு. அக்கா குட்டி வாடா 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 எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடை போடக்கூடாது இல்ல, எல்லாத்தையும் உருட்டலாம். நம்மள்ட்ட உருட்ட முடியுமா? சோத்தை வடிச்சோம்னா அதுலயும் ஒரு நசுக்கு நசுக்குவாங்கல்ல. ஒரு சோறு வெந்திருக்கா, ஒரு சோறு வேகலையா அப்படின்னு பாப்பாங்கல்ல. ஆமா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. அதுலயே இரு, அழைச்சிட்டு வர பாப்போம். சுவாமி என்ன பாருங்கள். என்ன என்ன ஏன் தங்கச்சி? அது உங்க தங்கச்சி, சின்ன வயசுல. வாருங்கள் மகாமுனிவரே, உங்கள் வருகைக்கு மிக நன்றி. ஆமா, உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு முதல்ல வரவேற்பு கொடுத்துட்டு அப்புறம் வைக்கிறேன் ஆப்பு. அப்பா, நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். ஆடுகிறேன், நீ வர வேண்டும். பாடுகிறேன், நீ வர வேண்டும். அழைத்தேன் ஓடிவா, இதயம் எனது காணிக்கை, அழைத்தேன் ஓடிவா. போடும் காலம் போடட்டும், இணைந்து வாழட்டும், அவளை தேடிவா. வருங்கால பெண்ணாக வாழ்நாள் ஒன்றாக எதிர்பார்க்கும் நேரத்தில் என்னை தேடி வந்தாயோ. நின்றோ என்னிடம், என் நினைவோ அவனிடம். நின்றோ என்னிடம், அவனிடம். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். பாடுகிறேன், நீ வர வேண்டும். வணக்கம் சாமி, வணக்கம். அண்ணா பார்த்துட்டீங்களா, பேசிட்டீங்களா, வரவேற்பு கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன உங்களுக்கு வேலை? இங்கே போங்க, போயிட்டு வாங்கண்ணே. உங்களுக்கு ஜோடி இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீங்க. இன்னொரு மேடையில் பார்த்துக்கலாம். போயிட்டு வாங்க, பேசிக்கோங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பரவாயில்லையே, போயிட்டு வாங்கண்ணே, போயிட்டு வாங்க. வாருங்கள் நாரதர் மகாமுனிவரே, இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தகுந்த மரியாதையும் மதிப்பும் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்கல்ல, ஏதாவது குறை இருந்துச்சு அப்போ இல்லைல்ல? ஆமாம், சரியாக கொடுப்பேன். நீங்கள் அதை பக்குவப்படுத்தி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்கள் குலத்துக்கும் நல்லது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பாருங்க சாமி, என்ன மிரட்டலாம் இருக்கும் போல இருக்கே. மிரட்டுவல்ல, 2 பேரோடும் இல்லை, சும்மாவா? ரொம்ப மிரட்டாம. ஆமாம், ஏறி பெருகுனா பொறகார கசிச்சாங்க. ஆமாம். எப்படிப்பா? முகநக நட்பது நட்பு நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும். வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு, பண்பாடு குறையாமல் வரவேற்று நாளை அகமகிழ்கிறேன் என்றும் உள்ள தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமையை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல நீ வாழ்க. நல்ல அடக்கம், கொஞ்சம் ஒடுக்கம், நல்ல பக்குவம். கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக.
தோன்றி புகழோடு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், நீ மதியாத தலைவாசல் மிதிக்கவே வேண்டாம் இருக்காங்க. யார் பாடுனது? அப்ப ஒரு மனுஷன் நம்ம மதிக்கிற இடத்துக்கு தான் போகணும், மதிக்காத இடத்துக்கு நம்ம என்னைக்குமே வரக்கூடாது. நீங்க இன்னைக்கு மதிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, வந்ததெல்லாம் பெருசு இல்ல, ஆமா. வந்த இடத்தை தக்க வச்சுக்கிறேன். அது எனக்கு தக்க வைக்க தெரியும், நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் என்ன பாடமா எடுக்க வந்தேன்? அப்புறம் பாடம் எடுக்கிறவர் இங்கேயே வந்திருக்கிய, ரொம்ப அலட்சியமான பேச்சா இருக்கு. பேசுவோம்ல, சும்மாவா? தலக்கணம் இருக்கக்கூடாது, மண்டக்கணம் எனக்கு இருக்காது. ரொம்ப பேரு பரவாயில்ல, வந்த தைரியமா நானும் வர்றேன். ஒரு விஷயம் சந்திக்கிறேன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் மகாமுனிவரே, மகாமுனிவரே, தலைக்கணம் இருக்கலாம், அதாவது மண்டக்கணம் இருக்கலாம், மண்டையில ஒரு மனுஷனுக்கு கணம் தான் இருக்கக்கூடாது. உண்மைதானே? நான் ஏதாவது நிறை செஞ்சாலும் சரி, குறை செஞ்சாலும் சரி, அதை ஏத்துக்கிறது உங்களுடைய தலை விதி. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க அமைஞ்சிருக்க ஊருக்காரங்களுக்கு அதைத்தான் சொல்றேன். சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி பேசினா அந்த பேச்சுக்கு அர்த்தமே இல்லை. என்ன? தலை விதியே மாத்திர சக்தி முருகனுக்கு உண்டு, தெரியுமா? ஆமா, உண்டா இல்லையா? அந்த முருகனுக்கு நான் தானே ஜோடி. ஒரு முடிவு பண்ணிக்கிறதா? பேச விட மாட்டேன் அவளை இருக்க விடுவேன்ல. நீங்க எத்தனை பேரை பேசி வாய அடைச்சிருக்கீங்க? உண்மையிலே இங்க என்ன சிக்கல்னா, படிச்ச ஆளுகள்ட்ட பேசி தப்பிச்சிடலாம். ஆமா, இப்ப இங்க இருக்க சிக்கலே அதுதான். என்ன? நானே கொஞ்சம் அச்சமா தான் நிக்கிறேன். என்னத்தையா? சரி, முதல்ல உன்னை வாழ்த்துவோம், அது கடமையாகும். ஏன் முருகன் தலையெழுத்த மாத்துவாருன்னா, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொலின், தேன்கடம்பார் மால்பட்டு அணிந்தது பூங்கொடியார் மனமும், வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெறுப்பும் அவன், என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவன் கால்பட்டு அழிந்ததேன்னு பாடுறாரு அழகா அருணகிரிநாதர். முருகனுடைய திருவடி தலையில பட்டுச்சுன்னா பிரம்மன் எழுதிய எழுத்து தானா அழியுமா. இந்த பூமி 2 விதிக்கு கட்டுப்பட்டது, தெரியுமா உனக்கு? ஒன்னு இயங்கும். அது தெரிஞ்சா ஏன் நான் இங்க வரேன்? சரி, வந்துட்டா விடு. அதனால நினைச்சா சிரிக்கிறதா? இந்த பூமி 2 விதிக்கு கட்டுப்பட்டது, ஒன்னு இயங்கும், இன்னொன்னு இயக்கும். இயங்குவது தன்வினை, இயக்குவது பிறர் வினை. வரதெல்லாம் பெருசு இல்ல, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு வேலை கொடுக்கணும். அப்ப இயங்குவது தன்வினை, இயக்குவது பிறர் வினை. அப்படின்னா எது போல? படிக்கிற பிள்ளைங்க தப்பா எழுதிட்டா அழிக்கிறதுக்கு ஒரு உபகரணம் உண்டு, அது என்ன? ரப்பர்னு சொல்றாங்க. அப்ப அழிச்சா அது பிறர் வினை, அழிந்ததுன்னா தன்வினை, தானாகவே அழிவது. இப்ப மின்சாரம் பாயும்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாயுன்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தீ சுடும்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியும். எப்படி சுட்டுச்சுன்னு கேட்டா சொல்ல முடியாதுல்ல. சூடு வச்சு பார்த்தா தான் தெரியும். ஆமா. அடிச்சா வலிக்கும்னு தெரியும். ஆமா. வலி என்னன்னு அடிச்சா தானே தெரியும். அடி வாங்கி பார்த்தா தான் தெரியும். அதனால வாங்கி பார்த்தால நம்ம கொடுத்ததோ தான் பழக்கம், வாங்கி பழக்கம்ல நம்மளுக்கு. கொடுத்தா வலி தெரியாது, இப்ப கொஞ்சம் வாங்கினா தெரியும். அடி மேல அடி அடித்தால் அம்மியும் நகரும் இருக்காங்க. ஆனா பழமொழி எல்லாம் தப்பா இருக்கு. பழமொழிக்கு எல்லாம் சரியான காரணத்தை சொல்லணும். என்ன பழமொழி தப்பு? ஆமா, அடி மேல அடி அடித்தால் அம்மியும் நகரும் தானே சொல்லியிருக்காங்க. அம்மியும்னா அம்மி இல்ல, அம்மையும் நகரும். அப்படியா? ஆடி மாசம் அங்க இருந்து சத்தமெல்லாம் அங்க இருந்து கேக்குதா? சரி, அதனால உன்னை வாழ்த்துகிறேன். பிறகு மத்ததை பற்றி தமிழிசை பாடுகின்ற வானம் பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழிசை பாடுகின்ற